பிறந்தநாள் விழா என்ற பெயரில் ரேவ் பார்ட்டி நடத்தி போதை வஸ்துக்களுடன் குதூகலித்த கும்பலை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். இளசுகளை அழைத்து போதை விருந்து கொடுத்த மாஜி எம்எல்ஏ பேரன் மனைவியுடன் கைதானது எப்படி? கிடக்கும் காஸ்ட்லி கஞ்சா, பாக்கெட்டாக உயர் ரக போதை வஸ்து, குவித்து கிடக்கும் மது பாட்டில்கள், கூடையாக செல்போன்கள், கட்டுக்கட்டாக ஆணுரைகள், முக்காடு போட்டிருக்கும் கிசா மன்னர்கள், சிரித்துக்கொண்டே வேனில் ஏறும் சிங்கார மங்கைகள், வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகள் என பல இடங்களில் இருந்து வந்து தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களோடு உல்லாச பார்ட்டி நடத்திய கும்பலை போலீசார் கொத்தாக தூக்கிய சம்பவத்தின் மாஸ்டர் பீஸ் தான் இவையெல்லாம். இந்த மொத்த பார்ட்டியையும் ஒருங்கிணைத்தது கையில் சிகரெட்டுடன் மஜாவாக போஸ் கொடுக்கும் இந்த கணவன் மனைவிதான். இந்த மாடர்ன் ஜோடி பர்த்டே பார்ட்டி என்ற பெயரில் சோசியல் மீடியாவில் விளம்பரம் செய்து 80ற்கும் மேற்பட்ட இளசுகளை அழைத்து வெறித்தனமான விருந்து கொடுத்துள்ளனர். நடந்த சம்பவத்தின் பின்னணியை அறிய செய்தியாளர் பிரசாத்துடன் களத்தில் இறங்கினோம். கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட ராமநாதிச்சன் புதூரில் தனியாருக்கு சொந்தமான சொகுசு விடுதி ஒன்று உள்ளது. இங்கு தடை செய்யப்பட்ட போதை வஸ்துகளோடு பார்ட்டி நடப்பதாக கன்னியாகுமரி மாவட்ட போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசாருக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. உள்ளே மது, கஞ்சா மற்றும் விதவிதமான போதைப் பொருட்களுடன் ஆண், பெண் என பல இளசுகளும் அலங்கோலமாக ஆடிக்கொண்டிருந்தனர். இதனை கண்ட போலீசார் விருந்து நடைபெற்ற பகுதியை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். போலீசாரை கண்டவுடன் பலரும் தலைதெறிக்க ஓடி உள்ளனர். உடனே அவர்களை பிடித்து வந்து விசாரணை நடத்தினர். அதில்தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன.